ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வரமிளகாய் சிக்கன் பார்க்க போறோம். அதுக்கு கொஞ்சம் மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறமா பூண்டு, அதுக்கப்புறமா இஞ்சி, தக்காளி, அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறமா அவ்வளோதான். அடுத்து மிளகாயும், அடுத்தது பூண்டும் மிளகாயும் அரைச்சிக்கணும். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டணும். போட்டு நல்லா வேலைக்கு எடுத்தா சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா சிக்கன் போட்டு சோறு போட்டு நீங்க சாப்பிட்டு பார்த்தா சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்தீங்க. கடுகு பொரிஞ்சிடுச்சு. வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா போட்டு வெதிக்கணும். உங்க அப்பா வதக்கிட்டு இருக்காரு. அம்மே, அப்ப சிக்கன் போட போறோம். நல்லா மஞ்சள் பொடி, உப்பு போட்டு ஆமா, வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ஆமா, எங்க அம்மா சூப்பரா. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் மசாலா போட போறோம். மசாலா இஞ்சி பூண்டு, அப்புறம் மசாலா போட போறோம். அரைச்சு வச்ச பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். எங்க டாடி போட்டு இருக்காரு. நல்லா வணங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம், மசாலா எல்லாமே நல்லா வணங்கி அதுக்கப்புறமா நல்லா போட்டு மாதிரி கலர் எடுத்துக்கிட்டு இந்த சோறோட காத்து பாருங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டீஸ் இருந்து இந்த மாதிரி தான் தொலை பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டு குட்டீஸ் இப்படி தான் சமைக்கிறதுக்கு வந்துட்டோம்னா அவங்களும் வந்துடுவாங்க சமையல் செய்கிறேன்னு சொல்லி. உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா உப்பு போட்டாங்க எங்க அம்மா. மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. மல்லித்தலை போட்டால் நல்லா இருக்கும். எண்ணெய் பாருங்க நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு.